Hi friends, welcome to Lakshmi Max. 4 and 5 June 2026 க்கான current affair question discuss பண்ண போறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி நீங்க எந்த எக்ஸாம் படிச்சிட்டு இருந்தாலும் சரி, எக்ஸாம்ல நான் கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணும். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏபிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்க 999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதும். கரண்ட் அஃபேர்ல எக்ஸாம்ல உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதே மாதிரி இப்பதான் புதுசா நான் குரூப் டி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றதுக்கு நீங்க 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ 4ஆம் தேதி 5ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர் பார்க்கறதுக்கு முன்னாடி 3ஆம் தேதியில நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். Recently inaugurated in Lucknow by Defense Minister Rajnath Singh, Nausana Shaurya Vatika is dedicated to which of the following? பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கால் சமீபத்துல லக்னோல திறந்து வைக்கப்பட்ட நௌசேனா ஷௌரியா வாட்டிகாங்கிறது பின்வருவனவற்றுள் எதற்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னா இந்தியன் நேவிக்கு. How many medals did India win at the 22nd Asian Under-20 Athletic Championship held in Hong Kong? ஹாங்காங்ல நடந்த ஏசியன் Under-20 சாம்பியன்ஷிப்ல இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது அப்படின்னா 19 பதக்கங்களை வென்றுள்ளது. Which Tamil Nadu farmer was recently honored as a United Nations FAO Soil Farmer Hero for his success in sustainable and regenerative farming? யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வள்ளுவன். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, மாத்திக்கோங்க. யாருக்கு சாயில் ஃபார்மர் ஹீரோ கொடுத்திருக்காங்க ஹீரோ அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பொள்ளாச்சியை சேர்ந்த வள்ளுவனுக்கு. நிலையான மற்றும் மறு உருவாக்க விவசாயத்தில் பெற்ற வெற்றிக்காக ஐநா FAOவின் மண் விவசாயி ஹீரோ என்று சமீபத்தில் கௌரவிக்கப்பட்ட தமிழக விவசாயி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நேம் வந்து வள்ளுவன். ஓகே, அவரோட நேம் வந்து வள்ளுவன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே கிளாஸ்ல நம்ம கரெக்டா பார்த்திருந்தோம், இதுல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. Earth Prize 2026 was awarded to 3 Indian students for developing plastic. What is the primary purpose of this innovation? பிளாஸ்டிக் என்ற கண்டுபிடிப்புக்காக 3 மாணவர்களுக்கு எர்த் பிரைஸ் 2026 விருது வந்து கொடுத்தாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தண்ணியில இருந்து நுண் பிளாஸ்டிக்குகள், மிகச்சிறிய பிளாஸ்டிக்குகள் இருக்கும் இல்லையா, அதை நீக்கிறது தான் இந்த பிளாஸ்டிக்கோட வேலையே. Who presents World No Tobacco Day Award to recognize outstanding contribution to tobacco control efforts worldwide? உலக அளவுல புகையிலையை கட்டுப்படுத்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய இண்டிவிஜுவலா இருக்கட்டும் இல்ல ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், அவங்களோட பங்களிப்பை அங்கீகரிக்கிறதுக்காக உலக புகையிலை எதிர்ப்பு தினத்துல விருதுகளை யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு. Recently, President of India approved new 5 judges to the Supreme Court. Which one of the following was appointed directly from the Bar Council? சமீபத்துல உச்சநீதிமன்றத்துக்கு 5 புதிய நீதிபதிகளை வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து நியமிச்சாங்க. ஓகேவா, அதுல யாரு வந்து வழக்கறிஞர் அமைப்புல இருந்து டைரக்டா நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா பி மோகனா. Why did ICC suspend Cricket Canada's membership in June 2026? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வந்து கிரிக்கெட் கனடாவோட உறுப்பினர் தகுதியை ஏன் நிறுத்தி வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி மீறல் காரணமா, உறுப்பினர் கடமைகளில் கடுமையான மீறல்கள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள். ஓகே, இதுக்காக தான் கிரிக்கெட் கனடாவை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. பவிதா மண்டவா, who was recently featured in the Forbes 30 Under 30 Asia 2026 list, is associated with which global luxury fashion brand as its first Indian ambassador? Forbes 30 Under 30 ஆசியா 2026 பட்டியல்ல சமீபத்துல இடம்பெற்ற பவிதா மண்டவா எந்த உலகளாவிய ஆடம்பர ஃபேஷன் பிராண்டோட முதல் இந்திய தூதராக இணைந்துள்ளார் அப்படின்னா சேனல். ஓகே, அடுத்து பாருங்க, போஃபோர்ட் இல்லனா பியூஃபோர்ட் castle that was recently seen in news located in which country? சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற போஃபோர்ட் கோட்டை எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா லெபனான்ல இருக்கு. NFHS ஓட அறிக்கைப்படி இந்தியாவுல எந்த ஸ்டேட்ல ஹை ப்ரிவிலன்ஸ் ஆஃப் சைல்ட் நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா மத்திய பிரதேசல. NFHS ஓட அறிக்கைப்படி 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு எந்த மாநிலத்துல அதிகமா காணப்படுது அப்படின்னா மத்திய பிரதேசத்துல.
Project Shikar, recently launched by Meesho and BSE, aims to support which of the following? எதுக்கு அப்படின்னா SME listing and capital market readiness, பட்டியல் மற்றும் மூலதன சந்தை தயார் நிலைக்கு. ஓகே, மிசலினா பிஷ்னாய். ஓகே, இது என்னது? இது ஒரு வகையான பல்லி இனத்தை சேர்ந்தது. இது எங்க வந்து நியூவா ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க? மிசலினா பிஷ்னாய்ங்கிறது புதிதாக கண்டறியப்பட்ட ஒரு பல்லி இனம். எந்த மாநிலத்தில் இது கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. PM ஸ்வாநிதி ஸ்கீம் வந்து ஜூன் 1, 2026 எத்தனை வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிருக்கு அப்படின்னா 6 இயர்ஸ். பிரதன் மந்திரி ஸ்வாநிதி திட்டம் ஜூன் 1, 2026 அன்று எத்தனை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது அப்படின்னா 6 ஆண்டுகளை. ஓகேவா? இதுதான் 3 ஜூன் 2026ல நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர். இதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ 4 and 5 ஜூன் 2026க்கான கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who was recently appointed as the new chairperson of CBSE, Central Board of Secondary Education ஓட நியூ சேர்பர்சன் யாரு? மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா லோகண்டே பிரசாத். ஓகேவா? சோ இவர் தான் சிபிஎஸ்இயோட நியூ சேர்மன். ஓகே, லோகண்டே பிரசாத் சீதாராம் 2001 பேட்ச் IAS ஆபீசர் வந்து சிபிஎஸ்இயோட சேர்பர்சனா வந்து நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி வருண் பரத்வாஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ செக்ரட்டரி ஆஃப் சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இயோட நியூ செக்ரட்டரி யாரு அப்படின்னா வருண் பரத்வாஜ். ஓகே, சேர்பர்சன் யாருங்கிறத பாத்துக்கோங்க. அதே மாதிரி செக்ரட்டரி யாருங்கிறதையும் பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா செக்ரட்டரியோட நேமும் வந்து ஆப்ஷன்ல இருக்கும். சோ யார் யாரு எந்த இதுக்குங்கிறத பாத்துக்கோங்க. சேர்பர்சனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா லோகண்டே பிரசாந்த் சீதாராம். செக்ரட்டரி வந்து வருண் பரத்வாஜ். ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ சிபிஎஸ்இயோட புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னா லோகண்டே பிரசாத் சீதாராம். ஓகே, அதே மாதிரி வருண் பரத்வாஜ் பாத்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்இயோட புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த கொஸ்டின். டாக்டர் கே சிவகுமார் who recently took oath as Karnataka's chief minister became the dash chief minister of Karnataka. ஓகே, கர்நாடகாவோட சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகுமார். ஓகேவா? இவர் எத்தனாவது முதலமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18வது முதலமைச்சர். ஓகே, டாக்டர் கே சிவகுமார் took oath as the 18th chief minister of Karnataka on June 3, 2026. ஓகேவா? இவர் வந்து எத்தனாவது சிஎம் அப்படின்னா 18வது சிஎம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி கர்நாடகாவோட டெபுட்டி சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா பரமேஸ்வரா. ஓகேவா? சோ இவர் வந்து டெபுட்டி சிஎம். பெரும்பாலும் எக்ஸாம்ல சிஎம் தான் கேட்பாங்க. ஓகே, சிஎம் ஓட நேம் பாத்துக்கோங்க. எத்தனாவது சிஎம்ங்கிறதையும் பாத்துக்கோங்க. ஜூன் 3ஆம் தேதி கர்நாடகாவோட 18வது முதலமைச்சராக பதவியேற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகுமார். ஓகே, அடுத்த கொஸ்டின். இவருக்கு முன்னாடி யாரு கர்நாடகாவோட சிஎம்மா இருந்தாங்க அப்படின்னா சித்தராமையா. ஓகே, அடுத்த கொஸ்டின். Justice Meenakshi Madan Roy, recently appointed as the Chief Justice of Patna High Court, was previously serving as the Chief Justice of which High Court? ஓகேவா? சோ பாட்னா ஹை கோர்ட்டோட புதிய சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி மதன் ராய். இவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஹை கோர்ட்ல இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் உயர்நீதிமன்றம். சமீபத்துல பாட்னா உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட நீதிபதி மீனாட்சி மதன் ராய் இதற்கு முன்பு எந்த உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்தாங்க அப்படின்னா சிக்கிம் ஹைகோர்ட். எக்ஸாம்ல கேட்பாங்க பாட்னா உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதி யாரு அப்படின்னும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க இதுக்கு முன்னாடி எங்க வந்து தலைமை நீதிபதியா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகேவா? சோ எங்க அப்படின்னா சிக்கிம் ஹைகோர்ட். கரண்டா எங்க இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்கிறதையும் பாத்துக்கோங்க. ஜஸ்டிஸ் மீனாட்சி மதன் ராய் has been appointed as the chief justice of Patna High Court. பிரியார் முன்னாடி எங்க இருந்தாங்க அப்படின்னா சிக்கிம் ஹைகோர்ட்ல இருந்தாங்க. இவங்க பாட்னா ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் உமன் ஜஸ்டிஸ். She became the first woman justice of Patna High Court. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாத்துக்கோங்க. நீதிபதி மீனாட்சி மதன் ராய் பாட்னா உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவங்க தான் பாட்னா உயர்நீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதி. இதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா வந்து இருந்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். மிஷன் Senai Jori, recently launched by the Assam government, is primarily aimed at promoting which traditional product? Mission Senai Jori இது எங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல. எக்ஸாம்ல கேட்பாங்க மிஷன் ஷெனாக் ஜோரி எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ப்ராடக்ட வந்து ப்ரமோட் பண்றதுக்காக. அப்ப இது எதுக்காக? முதன்மையாக எந்த பாரம்பரிய தயாரிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஷெனாக் ஜோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா முகா பட்டு. ஓகே, சோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகா பட்டை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக தான் லான்ச் பண்ணிருக்காங்க.
மிஷன் ஷனாக் ஜோரி. ஓகே, அந்த மிஷனோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முகா பட்டு இருக்கு இல்லையா, அதை ப்ரமோட் பண்றதுக்காக. ஓகே, சோ இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான், 3 பாயிண்ட் தான். மிஷன் ஷனாக் ஜோரி வாஸ் லான்ச்டு பை த அஸ்ஸாம் கவர்மெண்ட் to transform Muga silk into globally recognized luxury brand. Muga silk is a unique golden colored silk produced exclusively in Assam and holds a GI tag. ஓகேவா, சோ இந்த முகா பட்டு, அந்த முகா பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கீமோட அந்த இதோட நேம் என்னங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, முகா பட்டை உலக அளவுல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிராண்டா மாத்துறதுக்காக தான் அஸ்ஸாம் மாநிலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா மிஷன் ஷனாக் ஜோரிய வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆக்டர் இட்ரிஸ் எல்பா was recently awarded a knighthood by King Charles III. Which honorific title can he now use before his name? ஓகேவா, ஆக்டர் இட்ரிஸ் எல்பாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரீசெண்டா கிங் சார்லஸ் வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ அந்த டைட்டிலோட நேம் என்ன? ஓகே, நடிகர் இட்ரிஸ் எல்பாவுக்கு சமீபத்துல மன்னர் 3ஆம் சார்லஸ் நைட்குட் பட்டம் வழங்கி கௌரவித்தார். அவர் இப்போது தன்னோட பெயருக்கு முன்னாடி எந்த பட்டத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்னா சர் இட்ரிஸ் எல்பா. ஓகே, ஆக்சுவலா அந்த கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. அந்த நடிகரோட நேம் பாத்தீங்கன்னா இட்ரிஸ் எல்பா. இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவார்டு பாத்தீங்க அப்படின்னா நைட்வுட் பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் சார்லஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஓகேவா, இட்ரிஸ் எல்பா வாஸ் அவார்டட் a knighthood by King Charles III in 2026 King's birthday honors. ஓகேவா, யாருக்கு அந்த அவார்டை கொடுத்திருக்காங்க, என்ன அவார்டு கொடுத்திருக்காங்க, யாரு கொடுத்தாங்க? இட்ரிஸ் எல்பாவுக்கு நைட்வுட் அவார்டு சார்லஸ் III, கிங் சார்லஸ் III வந்து கொடுத்திருக்காங்க. Following the honor, he is entitled to use the title Sir, becoming Sir Idris Elba. அவரோட நேம் வந்து இட்ரிஸ் எல்பாவா, சோ அதுக்கு முன்னாடி சர் இட்ரிஸ் எல்பா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம். அவரோட நேம் வந்து இட்ரிஸ் எல்பா. இந்த நைட்வுட் பட்டம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட நேம் வந்து சர் இட்ரிஸ் எல்பா அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, 2026ஆம் ஆண்டின் மன்னரின் பிறந்தநாள் கௌரவ பட்டியல்ல மன்னர் 3ஆம் சார்லஸால் இட்ரிஸ் எல்பாவுக்கு அந்த நைட்வுட் பட்டம், சர்ருங்க கூடிய பட்டம் வந்து வழங்கப்பட்டது. அதனால அவரோட நேம் பாத்தீங்கன்னா சர் இட்ரிஸ் எல்பா அப்படின்னு எல்லாருமே அவரை வந்து சொல்லலாம். ஓகேவா, அந்த பட்டத்தோட நேம் வந்து நைட்வுட் அவார்டு, அந்த சர்ருங்கிற பட்டம். ஓகே, விச் மினிஸ்ட்ரி ஆர்கனைசஸ் த நேஷனல் பஞ்சாயத் அவார்ட்ஸ் டு ரெகக்னைஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மிங் பஞ்சாயத் அக்ராஸ் இந்தியா. இந்தியா முழுவதும் சிறப்பாக செயல்படும் பஞ்சாயத்துகளை கௌரவிப்பதற்காக தேசிய பஞ்சாயத்து விருதுகளை எந்த அமைச்சகம் ஏற்பாடு செய்கிறது? ஈஸி தானே. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். ஓகேவா, சோ இந்த அவார்டை இது பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் will honor the best performing panchayats at the national panchayat award in நியூ டெல்லி. ஓகே, சோ இந்த அவார்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளூர் நிர்வாகம், சேவை வழங்கல், நிலையான வளர்ச்சி, இது எல்லாத்தையும் கௌரவிக்கும் விதமா இந்த விருது வந்து கொடுக்கறாங்க. ஓகே, வேர்ல்டு பைசைக்கிள் டே எப்போன்னு கேட்டிருக்காங்க. உலக மிதிவண்டி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 3 ஜூன். ஓகே, ஜூன் 3ஆம் தேதி தான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு பைசைக்கிள் டே. ஓகே, ஓகே, இந்த வருஷம் என்ன தீம் வச்சிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு பைசைக்கிள் டேல பெடலிங் டுவர்ட்ஸ் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர், இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகே, உலக மிதிவண்டி தினம் பாத்தீங்கன்னா ஜூன் 3. மிதிவண்டியை ஒரு எளிய, மலிவான மற்றும் நிலையான போக்குவரத்து சாதனமாக அங்கீகரிப்பதற்காக 2018ல ஐக்கிய நாடுகள் பொது சபையால் இந்த தினம் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் நிலையான எதிர்காலத்தை நோக்கி மிதிவண்டியை ஓட்டுதல், இதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். பெடலிங் டுவர்ட்ஸ் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். மகா வாட்டர் மிஷன் வாஸ் லான்ச்ட் பை விச் மினிஸ்ட்ரி. மகா நீர் திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, எந்த அமைச்சகம் தொடங்கியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லான்ச்ட் த மகா வாட்டர் மிஷன் டு ப்ரமோட் இனோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன் இன் த வாட்டர் செக்டார். சோ நீர் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா வாட்டர் மிஷனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யாரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, யூனியன் மினிஸ்டரோட நேம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், ப்ராஜெக்ட் உதயாக் இஸ் an initiative of which organization? ப்ராஜெக்ட் உதயாக் எந்த அமைப்போட ஒரு முயற்சியாகும்? எந்த அமைப்பு அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ப்ராஜெக்ட் உதயா வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனோட ஒரு முயற்சி. ரீசன்ட்லி பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் செலிப்ரேட்டட் 37th ரைசிங் டே ஆஃப்
ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் 37th ரைசிங் டே ஆஃப் ப்ராஜெக்ட் உதயாக்கு எங்க செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which country was elected to preside over the 81st session of the United Nations General Assembly? ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 89வது அமர்வுக்கு தலைமை தாங்குவதற்காக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பங்களாதேஷ். ஓகேவா? So Bangladesh has been elected to lead the 81st session of the United Nations General Assembly. United Nations General Assemblyயோட 81st செஷனுக்கு யாரு தலைமை தாங்க போறாங்க அப்படின்னா பங்களாதேஷ். Khalilur Rahman, Bangladeshோட permanent representative to the United Nations, was elected as the president of 81st United Nations General Assembly session. ஐக்கிய நாடுகள் பொது சபையோட 81வது அமர்வை வழிநடத்த வங்கதேசம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஐநாவுக்கான வங்கதேசத்தோட நிரந்தர பிரதிநிதி, அதாவது வங்கதேசத்துக்கான நிரந்தர பிரதிநிதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிலூர் ரகுமான். இவர் தான் 81வது ஐநா பொது சபை அமர்வின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which state received the PM Surya Ghar Excellence Award 2025 for outstanding performance in rooftop solar energy implementation? கூரை சூரிய ஆற்றல் rooftop solar energy அமலாக்கத்துல சிறந்த செயல்பாட்டுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான PM சூர்யா கர் மேன்மை விருது பெற்ற மாநிலம் எது? சோ எந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒடிஷா. ஓகே, PM சூர்யா கர் எக்ஸலன்ஸ் அவார்டு எந்த மாநிலம் வாங்கியிருக்காங்க, எந்த மாநிலத்துக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒடிஷா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒடிஷா வாஸ் செலக்டட் ஃபார் த PM சூர்யா கர் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2025 ஃபார் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூஃப்டாப் சோலார் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? சோ இந்த ரூஃப்டாப் சோலார் இனிஷியேட்டிவ்க்கு ஒடிஷா மாநிலத்துக்கு PM சூர்யா கர் எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, எக்ஸாம்ல கேட்பாங்க கூரை சூரிய சக்தி முன் முயற்சிகளை மிக சிறப்பாக செயல்படுத்தியதற்காக எந்த மாநிலத்துக்கு PM சூர்யா கர் மேன்மை விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா ஒடிஷா மாநிலத்துக்கு. அடுத்த கொஸ்டின். Who among the following has been appointed as the 20th Commander in Chief of Andaman Nicobar Command? அந்தமான் நிக்கோபார் கட்டளையகத்தோட 20வது தலைமை தளபதியாக பின்வருவனவற்றுள் யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினித் மெக்கார்த்தி. ஓகே, வைஸ் அட்மிரல் வினித் மெக்கார்த்தி has been appointed as the 20th Commander in Chief of the Andaman and Nicobar கமாண்ட். ஓகே, வைஸ் அட்மிரல் வினித் மெக்கார்த்தி அந்தமான் மற்றும் நிக்கோபார் கட்டளையகத்தோட 20வது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஜூன் 5க்கான கரண்ட் அஃபேர் வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆன் விச் டேட் வேர்ல்ட் என்வரான்மெண்ட் டே 2026 செலிப்ரேட்டட்? உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ? ஜூன் 5ஆம் தேதி. ஜூன் 5ஆம் தேதி தான் வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே. ஓகே, வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே வந்து ஜூன் 5ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இன்ஸ்பைர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர். இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். எக்ஸாம்ல உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஜூன் 5ஆம் தேதி. இந்த 2026க்கு என்ன தீம் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா இயற்கையால் ஈர்க்கப்பட்டு காலநிலைக்காக நமது எதிர்காலத்துக்காக. இதுதான் பாத்தீங்கன்னா 2026க்கான தீம். ஓகே, which university became India's first private university to establish an India AI data lab in collaboration with Intel India? Intel India நிறுவனத்துடன் இணைந்து இந்தியா AI தரவு ஆய்வகத்தை அமைத்த இந்தியாவோட முதல் தனியார் பல்கலைக்கழகம் எது அப்படின்னா சண்டிகர் பல்கலைக்கழகம், சண்டிகர் யூனிவர்சிட்டி. Chandigarh University became the first private university in India to establish an India AI data lab in collaboration with Intel India. ஓகேவா? Intel India நிறுவனத்துடன் இணைந்து இந்தியா AI தரவு ஆய்வகத்தை அமைத்த இந்தியாவோட முதல் தனியார் பல்கலைக்கழகம் எது அப்படின்னா சண்டிகர் பல்கலைக்கழகம். Which football legend became the first footballer to receive the prestigious Princess of Austria's Award for Sports in 2026? முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? சோ யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மெஸ்ஸிக்கு கொடுத்திருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி. ஓகே, 2026 Princess of Austria's Award for Sports. ஓகே, இந்த அவார்டு யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா லியோனல் மெஸ்ஸிக்கு கொடுத்திருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி was awarded the Princess of Austria's Award for Sports 2026, one of Spain's most prestigious international ஹானர்ஸ். மெஸ்ஸி தான் ஃபர்ஸ்ட் ஃபுட்பாலர் இந்த அவார்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. லியோனல் மெஸ்ஸிக்கு ஸ்பெயினோட மிக உயரிய சர்வதேச கௌரவங்களில் ஒன்றான விளையாட்டிற்கான பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ். ஓகே, ஆஸ்ட்ரியஸ்
அஸ்ட்ரியஸ் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஓகே, யாருக்கு கொடுத்திருக்காங்க, எந்த பிளேயருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். அவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு பார்க்கணும். சோ மெஸ்ஸி எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே, இவர் வந்து ஃபுட்பால் பிளேயர். ஓகே, சோ இவருக்கு ஸ்பெயினோட மிக உயரிய விருதான அந்த விருதோட நேமும் பார்த்துக்கோங்க, பிரின்சஸ் ஆஃப் அஸ்ட்ரியாஸ் அவார்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் 2026 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, யாருக்கு கொடுத்திருக்காங்க, யாரு கொடுத்திருக்காங்கங்கிறத பாருங்க. டேவிட் பெக்காம் is said to receive a star on the Hollywood Walk of Fame under which category? டேவிட் பெக்காம் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் எந்த பிரிவின் கீழ் நட்சத்திர விருதை பெற உள்ளார்? சோ எந்த பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு, ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட். டேவிட் பெக்காம் இவர்தான் will receive a star on the Hollywood Walk of Fame on 12 June 2026. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has been appointed as India's next ambassador to the Kingdom of Saudi Arabia in June 2026? இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கான அடுத்த தூதராக நியமிக்கப்பட உள்ளவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விபுல். ஓகே, சோ இவர் தான் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கான அம்பாசிடர். விபுல் has been appointed as India's next ambassador to Saudi Arabia by Ministry of External Affairs. ஓகே, யாரு வந்து அந்த மாதிரி அம்பாசிடரை வந்து இது நியமிப்பாங்க, யாரு? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் அந்த மாதிரி நியமிப்பாங்க. ஓகே, இவர் வந்து 1998 பேட்ச் IFS ஆபீசர். ஓகே, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசர். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் சவுதி அரேபியாவுக்கான இந்தியாவின் அடுத்த தூதராக யார் நியமிக்கப்பட உள்ளார் அப்படின்னா விபுல் வந்து நியமிக்கப்பட உள்ளார். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to the FIFA Men's World Ranking 2026, which Asian country is the highest ranked team in Asia? 2026 ஆண்டின் FIFA ஆடவர் உலக தரவரிசையின்படி ஆசியாவிலேயே மிக உயர்ந்த தரவரிசையில் உள்ள ஆசிய நாடு எது? எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகேவா, சோ ஆசிய கண்டத்துல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். Okay, Japan is the highest ranked Asian team in FIFA Men's World Ranking, holding the 18th position globally. ஓகேவா, ஆசியால பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஃபர்ஸ்ட், வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 18வது பிளேஸ்ல இருக்காங்க. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிய அளவுல பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்காங்க. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா ஈரான் வந்து 21st. சவுத் கொரியா பாத்தீங்கன்னா ஆசிய அளவுல பாத்தீங்கன்னா எத்தனாவது பிளேஸ்? 3rd பிளேஸ்ல இருக்காங்க. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா 25வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஆஸ்திரேலியா பாத்தீங்க அப்படின்னா 27th பிளேஸ்ல வந்து இருக்காங்க வேர்ல்டு லெவல்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. உஸ்பெகிஸ்தான் entered the Asian top 5 and is ranked around 50th globally. ஓகே, டாப் 5ல உள்ள எல்லா நேமுமே இதுல கொடுத்திருக்கேன். இதுல உஸ்பெகிஸ்தான் பாத்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாருன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். FIFA ஆடவர் உலக தரவரிசையில ஆசியாவிலேயே உயர்ந்த இடத்துல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஜப்பான். இவங்க உலக அளவுல பாத்தீங்கன்னா 18வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஆசிய அளவுல ஈரான் பாத்தீங்கன்னா 2வது இடத்துலயும் உலக அளவுல 21வது இடத்துல இருக்காங்க. தென்கொரியா பாத்தீங்க அப்படின்னா ஆசிய அளவுல 3வது இடத்துலயும் உலக அளவுல 25வது இடத்துல இருக்காங்க. ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காங்க. உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா 27வது இடத்துல இருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் 5ல வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு பின்னாடி ஆசிய அளவுல 5வது இடத்துல இருக்காங்க. ஆனா உலக அளவுல 50வது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகே, நாசாஸ் Maven mission recently concluded after more than a decade of operation was primarily designed to study which planet? ஒரு தசாப்தத்துக்கும் மேலாக செயல்பாடுகளுக்கு பிறகு சமீபத்தில் நிறைவடைந்த நாசாவோட மேவன் விண்கல திட்டம் எந்த கோளை பற்றி ஆராய வடிவமைக்கப்பட்டது? எந்த கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கோளுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த மேவன். அதுல ஆன்சர் இருக்கு மார்ஸ். ஓகேவா, M ஃபார் மார்ஸ். மார்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் வாலடைல் எவாலுவேஷன். மேவன் அப்படின்னா Mars Atmosphere and Volatile Evaluation was a NASA mission launched to study the atmosphere of Mars. Okay, Mars செவ்வாய் கோளோட அட்மாஸ்பியரை இது பண்றதுக்காக ஸ்டடி பண்றதுக்காக தான் அந்த மிஷன் வந்து இது பண்ணாங்க. ஓகே, எப்போ தொடங்குனாங்க அப்படின்னா 2013-14ல தொடங்கப்பட்டது. ஓகேவா, மேவன் அப்படிங்கிறது செவ்வாய் கோளோட வளிமண்டலத்தை ஆராய்வதற்காக ஏவப்பட்ட நாசாவோட ஒரு விண்கல திட்டமாகும். இது 2013-14ல வந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. According to recent report, India overtook which country to become the world's second largest solar market in 2025? சமீபத்திலேயே அறிக்கைப்படி 2025ல உலகின் 2வது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் சந்தையாக மாறுவதற்கு இந்தியா எந்த நாட்டை வந்து முன்னேறி போயிருக்கோம், எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி நாம முன்ன போயிருக்கோம் அப்படின்னா US. ஓகேவா,
Okay. India has become world's second largest solar market by overtaking US in annual solar capacity additions in 2025. ஓகேவா? ஸோ 2025 படி பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் சோலார் மார்க்கெட். ஓகே. இந்தியா சோலார் கெப்பாசிட்டி ஹாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 2.8 ஜிகாவாட் இன் 2014. 2014ல பார்த்தீங்கன்னா 2.8 இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 155 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 2025ல சூரிய ஆற்றல் திறன் சேர்க்கையில அமெரிக்காவை முந்தி உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் சந்தையாக நம்ம இந்தியா வந்து உருவெடுத்துள்ளது. Which state government has launched the Punya Shlok Ahilya Devi Kolkar Shetkari Karimshov யோஜனா? ஓகேவா? சோ கர்ஷ்மாஃபி யோஜனா. ஓகே. சோ இந்த யோஜனா எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தொடங்கியிருக்காங்க. ஓகே. சோ விவசாயிகளுக்கு பண்ணை கடன் நிவாரணம் வழங்குவதற்காக மகாராஷ்டிரா அமைச்சரவை வந்து புண்ணிய ஸ்லோக் அகில்யா தேவி ஹோல்கர் ஷேத்காரி கர்ஷ்மாஃபி யோஜனா. ஓகே. அந்த யோஜனாவோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேர்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. புண்ணிய ஸ்லோக் அகில்யா தேவி ஹோல்கர் ஷேத்காரி. ஓகே. அகில்யா தேவி புண்ணியம் அகில்யா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரால. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணை கடனுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக. ஓகே. இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் உள்ள 56 விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் படி ஒரு விவசாயிக்கு 2 லட்சம் வரையிலான நிலுவையில் உள்ள பயிர் கடன்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்க. தங்கள் கடன்களை தவறாமல் திருப்பி செலுத்திய விவசாயிகள் எவ்வளவு ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனை கட்டுறவங்களுக்கு 50,000 ஊக்கத்தொகையும், அதே மாதிரி ரொம்ப கடன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் தள்ளுபடியும் பண்றாங்க. எங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுல. அந்த திட்டத்தோட நேம் வந்து புண்ணிய ஸ்லோக் அகில்யா தேவி ஹோல்கர் ஷேத்காரி கர்ஷ்மாஃபி யோஜனா. ஓகே. இந்த கடன் தள்ளுபடியானது ஏப்ரல் 1, 2019 இருந்து மார்ச் 31, 2025 இந்த வகைக்குள்ள அவங்க ஏதாவது விவசாய கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடுக்குள்ள கடன் வாங்கியிருந்தாங்க, பயிர் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. விச் இனிஷியேட்டிவ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஒன் த 2026 ஃபுட் பிளானட் பிரைஸ் எந்த இதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கம்யூனிட்டி மேனேஜ்டு நேச்சுரல் ஃபார்மிங். ஓகே. சோ இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபுட் பிளானட் பிரைஸ் 2026 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. நிலையான உணவு முறைகளுக்கான உலகின் மிகப்பெரிய விருதுகளில் ஒன்றான 2026ஆம் ஆண்டுக்கான ஃபுட் பிளானட் பரிசை வந்து APCNF சொல்லக்கூடிய ஆந்திர பிரதேசத்தோட சமூக மேலாண்மை இயற்கை விவசாய திட்டத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. Under the government of India's plan, by which year is the nationwide expansion of the ethanol fuel network targeted? இந்திய அரசின் திட்டப்படி எந்த ஆண்டுக்குள் எத்தனால் எரிபொருள் வலையமைப்பில் நாடு தழுவிய விரிவாக்கம் டார்கெட்டா வச்சிருக்கோம்? எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா 2027க்குள்ள, நெக்ஸ்ட் இயருக்குள்ள. இந்தியா இஸ் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் எத்தனால் fuel network across country எந்த வருஷத்துக்குள்ள? 2027க்குள்ள எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which bank recently won the Finacle Gold Award 2025 for its AI-powered platform initiative? ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்குக்கு Finacle Golden Award 2025 வந்து கொடுத்திருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வங்கி தனது புதுமையான AI அடிப்படையிலான வங்கி தளத்துக்காக Finacle Gold விருது 2025 வென்றுள்ளது. Which country recently became India's largest supplier of LPG? சமீபத்துல இந்தியாவின் மிகப்பெரிய லிக்விட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய LPG விநியோகஸ்தராக மாறிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. ஓகே. அதிக அளவுல LPG சப்ளை பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு US தான் சப்ளை பண்ணிருக்காங்க. The rise in LPG imports from US is driven by India's growing household and industrial energy demand. ஓகே. அமெரிக்கா வந்து இந்தியாவோட மிகப்பெரிய LPG சப்ளையர். ஓகேவா. அமெரிக்காவிலிருந்து LPG இறக்குமதி அதிகரிப்பதற்கு காரணம் இந்தியாவில் வளர்ந்து வரும் வீட்டு உபயோகம் மற்றும் தொழில்துறை எரிசக்தி தேவையே. அப்படிதான் அதிகமான அளவுக்கு நமக்கு வந்து என்ன தேவைப்படுது? LPG வந்து தேவைப்படுது. Recently approved Pudula Tunnel project is being constructed on which national highway in Ladakh? லடாக்ல சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட புடுல்லா சுரங்கப்பாதை திட்டம் எந்த தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டு வருகிறது? எந்த நெடுஞ்சாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் 1. ஓகே. The Pudula Tunnel in Ladakh has been approved. Estimated cost of எவ்வளவு இது பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா 1196.22 கோடி. ஓகே. லடாக்ல இருக்கக்கூடிய புட்லா சுரங்கப்பாதை திட்டத்துக்கு 1196.22 கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒதுக்கி இருக்காங்க. இந்த திட்டம் நெடுஞ்சாலை 1 நேஷனல் ஹைவேஸ் 1க்கு கீழே வரக்கூடியது.
ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4 அண்ட் 5க்கான கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி வரக்கூடிய கரண்ட் அஃபேர் கிளாஸஸ ஃபாலோ பண்ணுங்க. இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே எனக்கு பிடிஎஃப்பா வேணும். அது மட்டும் இல்லாம இந்த கரண்ட் அஃபேருக்கு எனக்கு டெஸ்ட்டும் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு டைம் மட்டும் 999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்டும் நீங்க கரண்ட் அஃபேருக்கு அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான ப்ரீ டெஸ்ட்டும் வந்து நாம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாரம் ஒவ்வொரு வாரத்துக்குமான வீக்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் நம்ம ஆப்ல வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரீ டெஸ்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் முடிஞ்சதும் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு சாட்டர்டே இல்லையா, ஜூன் 1ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான 100 மார்க்கோட டெஸ்ட் வந்து நம்ம ஆப்ல நடக்கும். வாரம் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் டெஸ்ட்டை நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வந்து 999 பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த நியூஸ் பேப்பருமே டெய்லி ரீட் பண்ண வேண்டாம். எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி 2 டீம் வந்து நமக்கு கண்டென்ட் மேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கரண்ட் அஃபேர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி டெஸ்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிங்கா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ரயில்வேயா இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். அக்கார்டிங் டு NFHS, which Indian state recorded highest prevalence of child malnutrition among children under 5 years of age? ஸோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு எந்த மாநிலத்துல அதிகமா காணப்படுது அப்படின்னு NFHS வந்து அறிக்கை விட்டிருக்காங்க அப்படின்னா எந்த மாநிலம்ங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி NTPC யூஜி எக்ஸாம் 13 ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. NTPC யூஜிக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் புதுசா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் லைஃப் டைம் வேலிடிட்டினா 2499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.